கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டிருக்கு டாக்டர். யாருக்கு? 4 பேருக்குமா? இல்லை டாக்டர், இவருக்கு. நீங்கள் நகருங்க, நீங்கள் வாங்க, உட்காருங்க இங்கே வந்து. நெளியாதீங்க. பேர் என்ன? சி பிரேம்குமார். Who's that? காயம் ஒன்றும் இல்லையே, எப்படி விழுந்தீங்க? அது வந்து டாக்டர், நாங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நானும் இவர் ஒரே கம்பெனி தான். வி ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பிஸி இன்னும். எப்போவுமே விளையாடுறதுக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. இன்றைக்கி தான் ஒரு எக்ஸசைஸ்க்காக விளையாடலாமேன்னு போய் கிரிக்கெட் விளையாண்டோம். என்னாச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் சீரியஸ் ஆகி க்ரூஷியல் பாயிண்டில் என் பாலை தூக்கி அடிச்சிட்டேன். அதை பிடிக்க போய் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். கிரிக்கெட் ஆடி கீழே விழுந்துட்டாரு, அவ்வளோதானே? ஆமாம் சார். விழுந்ததுலேருந்து எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஓ, இங்கே வாங்க. காதில் இருந்து ரத்தம் வந்துச்சா? இல்லை டாக்டர். வாமிட் பண்ணாரா? இல்லை டாக்டர். கிரிக்கெட் விளையாண்டிங்க, இவர் அடித்தார், பால் மேலே போச்சு, இவர் பிடிக்க போனார், போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். இங்கே அடிபட்டிருக்கும். இங்கே தான் மிடில் ஆப்ளங்கேட்டா இருக்குது. கரெக்ட். இங்கே அடிபட்ட ஷாக்கில் டெம்பரரி மெமரி லாஸ் வரும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் அதுவே சரியாயிடும். இதே தான் டாக்டர் அவனும் சொல்கிறான். அவரே சொல்கிறாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியண்ட். பிரச்சனையே அதான் டாக்டர், அதை மட்டும் தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். எஸ், அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் மறந்துடும், அதுக்கப்புறம் முதல்ல இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் திரும்ப சொல்லுவாங்க. ஆமாம் டாக்டர், உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது டாக்டர், ரீசெண்டாக நடந்த எதுவும் தான் ஞாபகம் இல்லை. வெல், தட் இஸ் டெம்பரரி மெமரி லாஸ். எப்போ டாக்டர் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? நீங்கள் குயிக்காக போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்துருங்க. அதை பார்த்துட்டு தான்ப்பா கரெக்டாக எதுவும் சொல்ல முடியும். ஏன்டா இப்போ போய் ஸ்கேன்லாம் எடுத்துக்கிட்டு? நாளைக்கு அவனுக்கு ரிசப்ஷன்டா. இதில் ஒரே நல்ல விஷயம், அவனுக்கு அது ஞாபகம் இல்லை, நமக்கு தான் இந்த டென்ஷன். தானா எடுக்காத, ஸ்கேன் எடுத்துக்கப்புறம் பேசுவோம். அப்போ மட்டும் என்ன சொல்கிறேன், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும், அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தாங்காது பாக்ஸ். இப்போ அநேகமாக தானா பிரேம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவா. பிரேம் அப்பா அன்றைக்கி பேச்சுலர்ஸ் பார்ட்டி நினச்சிட்ருக்காரு. அதுவும் மேக்ஸிமம் இன்னும் ½ அன் அவர் தான் நமக்கு டைம். சீக்கிரம் ஸ்கேன் எடுத்துக்கணும். காசு இருக்கா? என்கிட்ட ஏடிஎம்மில் காசு இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பக்ஸே, ஹாஸ்பிட்டலில் போய் தம் வச்சின்னு ஸ்கேனில் எக்ஸாக்டாக என்ன பக்ஸ் தெரியும்? சொல்லுங்க பக்ஸு. விடியா, சும்மா சொல்லுங்க பக்ஸு. உனக்கு சொன்னால் புரியாதியா? அதை எப்படி புரியாது, சொல்லுங்க.
சரி சொல்கிறேன். ஹியூமன் பாடியில் எங்கே ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் இருந்தால் தெரிஞ்சிடும். ஓ பிரேம் மூலையில் எங்கே டேமேஜ் இருந்தாலும் அதை ஈஸியாக காட்டி கொடுத்துரும். அதில் சில மெடிக்கல் விஷயம்லாம் இருக்குது, அது டாக்டர்ஸால் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி. பேஷண்டா? நம்ம பிரேம், அவனை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும். பிரேம் ரொம்ப காலமாகவே மைல்டாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கும். அது கொஞ்ச நாளாக மோசமான மன அழுத்தம், மனசோர்வு, மன உளைச்சல், மனக்குழப்பம்னு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே அமுங்கி 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 வெடிச்சு வெளியே வரதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் எ பிரேக் அவுட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நீ அடிச்ச ஷாட். அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள இருந்த சப்ரஷன், டிப்ரெஷன், அப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபோபியா, டிஸார்டர், காம்ப்ளெக்ஸ், கஷ்டம், நஷ்டம், சோகம், பயம், பதட்டம் எல்லாம் பீரிட்டு வெளியே இருந்துச்சு. சார் இங்கே பாத்ரூம் எப்படி சார் போகணும்? இது பிரேமோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான். இன்னொரு விஷயம், பிரேம் சொல்கிற மாதிரி மெடுலா ஆப்லாங்கெட்டில் தான் அடிபட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. பிரெயினில் செரிபரம், செரிபெல்லம், பிட்யூட்டரி கிளாண்ட், கார்பஸ் கலோசம், கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதை சுற்றி இருக்கிற மற்ற மேட்டர், இப்படி எதில் வேணாலும் அடிபட்டுருக்கலாம். என்னாச்சு? இல்லை சரஸ்வானா வந்துக்கிட்டே இருப்பான், எங்கே போயிடுவான். இந்த மூளை ஃபுல்லாகவே நர்வ்ஸும் கெமிக்கல்ஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடிபட்டதில் இந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் குழம்பி இருந்தால் கூட இந்த குழம்பின கெமிக்கல்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகி தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சேது படத்தில் விக்ரம் தலையை பாறையில் மோதுவாங்கல்ல, அப்போ சில கிராஃபிக்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இந்த மண்டை உடஞ்சி மூளை ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் உடஞ்சி. பக்ஸு எனக்கு என்னமோ டாக்டர் சொல்கிறதே பெட்டராக இருக்கும்னு தோணுது பக்ஸு. இதுக்கு தான் முதல்ல சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சும்மா வாயை வச்சுட்டு கேட்க வந்துட்டேன்.